பட்டர் குக்கீஸோட ரெசிபி பார்த்தேன்னா யூடியூப்பில் அதோட ரெசிபி பாறேன் எடுத்து வச்சுருக்கேன். அதனால சரி அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு செய்யலான்ட்டு இருக்கேம்மா. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். சரி, ஆனால் இதில் நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேம்மா. என்ன சேஞ்சு? என்னென்னா சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தானே எனக்கு சாப்பிட முடியும். அதனால் சரி, அது 60 கிராம்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயோ ஜாஸ்தியாக வந்துடுச்சு. பரவாயில்ல, எடுத்துக்கலாம். கரெக்டாக 60 கிராம்ஸ் அளந்துக்கிறேம்மா. இப்போ 60 கிராம்ஸ் ஆயிடுச்சு. இதை கிரைண்ட் பண்ணி கொடுக்குறியாம்மா நீ? இப்போ நான் பிஸ்கெட்க்கு மிக்ஸ் பண்ண போகிறேன். பட்டர் வந்து 60 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சாஃப்ட் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பவுலில் ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது என்னோட சுகர் ஃப்ரீ தான். இது என்ன சுகர் ஃப்ரீன்னு உங்களுக்கு நான் வந்து மேலே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மேலே வீடியோலேயும் உங்களுக்கு அந்த பேக்கெட்டோட ஃபோட்டோ நான் போடுறேன். இந்த சுகர் ஃப்ரீ தான் நான் யூஸ்வலாக பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். இது நான் இன்றைக்கி பிஸ்கெட்க்கு ட்ரை பண்ண போகிறேன். இது நான் மடியில் வச்சே பண்ணிக்கிறேன், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள். ஃபஸ்ட்டு இந்த பட்டரையும் இந்த சுகரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பீட்ரு போட்டால் தெரிச்சிரும். இப்போ 60 கிராம்ஸ் பட்டரும் 60 கிராம்ஸ் சுகரும், பவுடர்ட் சுகரும் நான் நல்லா க்ரீமியாக பீட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா க்ரீமியாக பீட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதில் நான் அந்த வீடியோவில் என்னெல்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் வேனிலா எசன்ஸ், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஹெவி க்ரீம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்கிட்ட அது ஹெவி க்ரீம் இல்லை, அதனால விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன். அதுவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா எக் யோக் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து கர்ட் ஆட் பண்ணுறேன். நான் எக்கோட ஸ்மெல் குக்கீஸில் எனக்கு பிடிக்கல, அதனால். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது குக்கீஸில் அவங்க என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கார்ன் ஸ்டார்ச்னு கொடுத்துருக்காங்க. கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 16 கிராம்ஸ் கார்ன்ஃப்ளவர். அடுத்தது நான் வந்து அளந்து வச்சுருந்தேன் மைதா மாவு, ரிஃபைன்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார். நம்ம யூஸ்வலாக கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளாரை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 125 கிராம்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த 125 கிராம்ஸ் அளந்து வச்சுருக்கேன் இந்த பவுலில். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாவு கொட்டிட்டு ஸ்பேச்சுலால ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்லோ ஸ்பீடில் நம்ம பீட்டர் போட்டுட்டு கொஞ்சம் இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பீட்டரில் லைட்டாக ஸ்லோ ஸ்பீட் போட்டு பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பேட்டர் இப்படி தான் வந்திருக்கு. அவங்க காமிச்ச வீடியோலையும் இதே மாதிரி தான் இருந்தது. இப்போது நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டு நாசில், இந்த மாதிரி ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி பைப்பிங் பேக்கில் போட்டு பைப் பண்ணாங்க. நானும் அதே மாதிரி பண்ண போகிறேன்.
இப்போ பாருங்கள், நான் நாசல் போட்டுட்டேன். இப்போ பைப்பிங் பேக் ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் நான் ஹாஃப் பேட்டர் மட்டும் எடுத்து ஃபில் பண்ணுறேன். இது எப்படி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. அவங்க பண்ணும்போது இப்படி தான் இருந்தது, ஆனால் எப்படி வரும்னு தெரியல. we will try. ஒரு ஹாஃப் பேட்டர் எடுத்துட்டேன். ஹாஃப் பேட்டர் வச்சுருக்கேன் எதுக்குன்னா, கொஞ்சம் க்ரீன் கலர் போட்டு ட்ரீ, அதாவது கிறிஸ்மஸ் குக்கீஸ்க்கு தான் இது பண்ணியிருந்தாங்க. சரி, நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ நான் பிஸ்கெட் பைப் பண்ண போகிறேன். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு ட்ரீ மாதிரி, கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓரளவுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பைப் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெங்க்த்தாக நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த மாவு வருது அதுலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் குக்கீஸ் எல்லாம் நான் பைப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஓரளவுக்கு பிஸ்கெட் மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன். ட்ரீ மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம இதை பேக் பண்ணலாம். இப்போ 170 டிகிரியில் நான் அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இது கொண்டு போய் நம்ம அவனில் வைக்கலாம். இப்போ குக்கீஸ் வச்சுட்டேன். டைமர் வந்து ஒரு 17 மினிட்ஸ் எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எக்ஸாக்டாக வைக்க முடியாது, அதனால் நம்ம பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டர் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஆறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், கீழெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. வெரி நைஸ். பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லாயிருக்கு. சுகர் ஃப்ரீனால் ஒரு பீஸ் எல்லாம் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பட்டர் குக்கீஸ் நான் ட்ரை பண்ண மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.